புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 47. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது: என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பெருமையை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? சிந்தனை: கடவுள் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? ஒரு பெற்றோர் நல்லது செய்த தனது பிள்ளையை புகழ்வது இயல்பானதும் ஆரோக்கியமானதுமாகும். இந்த ஆரோக்கியமான நேர்மறையான வலுவூட்டல் பிள்ளைகள் நல்லது செய்ய வேண்டும், தீயதை தவிர்க்க வேண்டும் என்ற அவர்களுக்கான ஒரு படிப்பினையாகும். ஆனால் மனித புகழ்ச்சி அப்படியல்ல. அது எது சரி எது பிழை என்று சொல்லக்கூடிய நல்ல வழிகாட்டியும் அல்ல. கடவுளின் உண்மையில் இருந்து வெளிவராத எந்த ஒரு புகழ்ச்சியும் அழிவையே ஏற்படுத்தும். கடவுள் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே என்ற இயேசுவின் வார்த்தைகள் மனித புகழ்ச்சியையும் கடவுளிடம் இருந்து வரும் புகழ்ச்சியையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. கடவுள் தரும் பெருமை மட்டுமே மதிப்பு மிக்கது என்று இயேசு தெளிவாக அறிவுறுத்துகின்றார். மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை என்கிறார் இயேசு. ஏன் அவ்வாறு கூறுகின்றார்? தம் பிள்ளைகள் செய்த நல்ல செயல்களுக்காக பெற்றோர் அளிக்கின்ற புகழ்ச்சி மனித புகழ்ச்சியிலும் மேலானது. இது கடவுள் அளிக்கின்ற புகழ்ச்சி பெற்றோரின் ஊடாக பிள்ளைகளுக்கு அளிக்கப்படுகின்றது. எது சரி எது பிழை என்பதை பெற்றோர் கடவுளின் திருவுளத்தோடு நோக்கி தம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும்.
இயேசு இங்கு பேசுகின்ற மனித புகழ்ச்சி என்பது இன்னொரு மனிதரிடம் இருந்து வருவதே. அது கடவுளின் உண்மை தன்மைக்கு எதிரானது. அதாவது விண்ணக தந்தையிடம் இருந்து வராத ஒன்றுக்காக தம்மை யாரும் புகழ்ந்தால் அதை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார், புறக்கணிப்பார். அடிப்படையிலே நாம் ஒருவரை புகழ வேண்டும். அந்த புகழ் கடவுளிடம் இருந்து வர வேண்டும். நாம் மற்றவர்க்கு அளிக்கும் புகழ்ச்சி வார்த்தைகள் கடவுளின் திருவுளத்தோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு அளிக்கும் புகழ்ச்சிகள் கடவுள் அவர்களில் உயிருடன் இருப்பதை குறிக்க வேண்டும். அதை விடுத்து நாம் அளிக்கும் புகழ்ச்சிகள் உலகு சார்ந்ததாக, தன்னை மையப்படுத்தியதாக இருக்கும் போது அது அவர்களை பாவத்தில் மட்டுமே ஊக்குவிக்கும். நாங்கள் கொடுக்கின்ற அல்லது பெற்றுக்கொள்ளுகின்ற புகழ்ச்சிகளை இன்று சிந்திப்போம். நாம் மற்றவர்களுக்கு அளிக்கும் புகழ்ச்சிகள் அவர்களை தவறான வழியில் நடத்துகின்றவையாக அமைகின்றனவா, அல்லது அவை கடவுளின் உண்மையில் இருந்து வருபவையாக அமைந்திருக்கின்றனவா? சுபம். ஆண்டவரே, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே என்று உம்மால் நாங்கள் புகழப்பட உழைக்க அருள் தாரும். ஆமென்.